ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முக்கியமான ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பினான்ஸ் பேக்டு, இன்னொன்று வந்து டான் பேஸ்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பேஸ் ஸ்டேஷன் பேட்டில். ஓகேவா, இதில் வந்து நம்ம உள்ளார போனோன்னா நான் எவ்வளோ ஸ்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் ஸ்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாமலே நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணலாம். பட் ஸ்டார்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு அதிகமான லெவலுக்கு போகலாம். அதிகமான லெவல் போயிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு டிரான்சாக்ஷனும் ஒரு அலோகேஷனும் உண்டு. இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் எப்படி பை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ ஸ்டார்ஸு பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டான் கீப்பர் அப்படின்ற ஒரு வேலட் தேவை. அதில் வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ராக்மெண்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு fragment.com இதை நீங்கள் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உள்ளார போய்டும். உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ஸை தொட்டுட்டு உங்களோட டெலகிராம் ஐடி, ஒரு சில பேர் டெலகிராம் ஐடியே ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூசர் நேம் செட் பண்ணாமல் இருப்பீங்க. டெலகிராமில் யூசர் நேம் செட் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்கள் யூசர் நேம் ஸ்டார்ஸ் வந்து வாங்குகிற இடத்துல யூசர் நேம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்க, 500 1000 1500 அப்படின்ற ஸ்டார்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி KYCன்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை வாங்க முடியும். அண்ட் இதில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓகே மேலேருந்து வந்து பார்த்துடலாம். ஓகே, ஒரு 1000 ஸ்டார்ஸ் கிட்ட நான் இதில் வந்துட்டு செலவு பண்ணியிருப்பேன். அண்ட் 1000 ஸ்டார்ஸ் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஒரு 1300 ரூபாய் கிட்ட ஆகுது. ஓகே, இதை நான் உள்ளார போய்ட்டு ப்ளே பண்ணி காட்டிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு விளாண்டுக்குங்க. பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமான டோக்கன்ஸ் பாயிண்ட் எல்லாமே கிடைக்கும். இதில் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் பாயிண்ட் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாயிண்ட் பேஸ்டா லெவல் பேஸ்டா அப்படின்றது சுத்தமாக தெரியல. இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்காக வேணால் நான் ஒரு கேம் ப்ளே பண்ணி காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறது என்னென்ன அப்படின்னா ஷாப், கார்டு அண்ட் பேட்டில். அண்ட் இது வந்துட்டு போய் நம்ம சண்டை போகிற இடம். அண்ட் இது வந்து டாஸ்க். ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க்கு பார்த்துலாம். டேக் டாஸ்க் அப்படின்ற கொடுத்தீங்க அப்படின்னா நான் காலையிலே க்ளைம் பண்ணிட்டேன். அண்ட் ரெண்டாவது இதை கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். இப்போ போய்ட்டு நான் சண்டை போட்டு ஒரு 2 கார்டை நான் தூக்கிட்டேன். இந்த கார்டு எனக்கு ஆட் ஆகிடும். இப்போ வந்து மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். நீங்கள் ஜெயிச்சிங்களா, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கார்டு கிடைச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். இன்ட்டு பண்ணிவிட்டேன். ஸோ இது பேட்டில் அண்ட் கார்டுன்ற செக்ஷனில் போய் பார்த்தா மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட கார்ட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஏன் அப்கிரேட் பண்ணால் நீங்கள் எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்களோ பேட்டில் போய் சண்டை போடும்போது சீக்கிரமாக வந்து ஜெயிக்கலாம். இல்லைனா வந்துட்டு சொல்லியே இருப்போம். நான் இப்போ இருக்கிற லெவல்லே என்னால் அடுத்து நெக்ஸ்ட் மூவ் ஆக முடியாது. இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அண்ட் எவ்வளோ இம்பார்ட்டனான ஒரு ஏர் ட்ராப் அப்படின்றது உங்களுக்கு புரியும். கடைசியாக வந்து ஷாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டிடுறேன். ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 790 ஸ்டார்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக் அப்படின்ற ஒரு கேரக்டர், ஃப்ராகில் வந்து 18 கார்டும் அண்ட் சாக்டர் பீர் அப்படின்றதும் பியர் தான் சாரி. அதுக்கப்புறம் அதுக்கான 18 கார்ட்ஸ் அதையும் தந்துருவாங்க. அண்ட் 300 கார்டு வந்து ரேபிட் ஆனது தந்துருவாங்க. கோல்டு காயின் வந்து 1 லட்சம் கோல்டு காயின் தந்துருவாங்க. ஓகேவா, இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதை தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டர் பட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா காரணம் ஏன்னா அவங்கள்ட்ட ஃபண்டு இருக்கும். அண்ட் இந்த சாக்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, சாக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாக்டர். அண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபண்டு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதுனால ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மள மாரி ஆள் கேட்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதெல்லாம் நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஏர்ட்ராப்பில் வரதை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் பெருசாக வந்து விளையாடக்கூடியதுனா இந்த இடி சிம்பிள் பேர் போட்டு அந்த பாட்டில் இருக்குல்ல, ஸோ இதை தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணி விடணும். இது ஆன் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இங்கேருந்து வெளியே வரக்கூடிய எனிமிஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ எனிமிஸ் அதிகமாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ அதிகமாக ஆட்கள் வரும்போது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ கலர்லாம் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து அவங்க எனிமிஸ் மேலே வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு நீங்கள் எந்த நேரத்தில் வந்துட்டு பண்ணணும்னா நிறையா பேர் வருவாங்கள்ல அந்த டைமில் பண்ணால் மட்டும்தான் எல்லார் மேலேயுமே வந்துட்டு அந்த பவர்ஸ் ஆனது வந்துட்டு போய் டேமேஜ் பண்ணும். ஓகே, நான் இப்போ இத்தனை பேர் வராங்க நான் பண்ணுறேன்னா எல்லார் மேலேயுமே வந்துட்டு டேமேஜ் ஆகும். உங்களுக்கு 2K 1K அப்படின்றதுனால வந்துட்டு உங்களுக்கு தெரியல. ஸோ கம்மியான ஒரு நம்பர்ஸோடு வந்தாங்கன்னா அதில் வந்துட்டு மேலே பட்டுச்சுன்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையுமே அதை அப்டேட் பண்ணிவிட்டேன். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ ஒன்றாக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோதானா, இதில் இப்படி பண்ண மட்டும் தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இந்த கீழே பார்த்தீங்கன்னா பவர் 1 அப்படின்னு போட்டிருக்கல, இது எல்லாத்துலேயும் இப்போ ஒன்று நான் கொடுத்து வச்சுறேன். இந்த பவர் 1 அப்படின்னா என்னென்னா இப்போ சொல்கிறாங்களா அதோட ஸ்பீடு கணக்கு தான் இது. நான் விளையாண்ட வரையும் பார்க்கும்போதும் அதுதான். இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறாங்களா. இப்போ அடுத்து வந்துட்டு எந்த கேரக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே இதை தான். இப்போ நான் 3 அப்படின்னு வச்சு நான் பவர் ஏற்றி விட்றேன்னா அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதோட ஸ்பீடாக சுடும். இந்தமாரி அதிகமான நேரத்தில் சுட்டுகிட்டே இருக்கும்போது தான் இங்கே இருக்கிற எனிமீஸ் எல்லாமே வந்துட்டு செத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை 3 உயிர் நமக்கு பேசினா செத்துருவோம். செத்துட்டா கூட
ஒரு 10 ஸ்டார் கொடுத்து கூட மறுபடியும் ப்ளே பண்ணிக்கலாம். கடைசி ஜெயிக்க போகிற நிலமை வந்து தோற்று போனால் நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்துருங்க. கடைசி வரையும் இந்த 10th ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் கட்டணும். அது வரையும் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த் ஆகிடுச்சுன்னா வந்து அப்லோடிங் எம்பிஸ் அதிகமாகுது. ஸ்கிப் பண்ணுறேன்னா நான் வந்து தோற்றுட்டேன். தோற்றதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நான் 10 ஸ்டார் கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணணும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7வது ஸ்டேஜ்லேயே வந்து அவுட் ஆகிட்டதுனால நான் இதை அட்டன் பண்ணுறது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் கண்டினியூ வீடியோ கொடுத்தாலும் கொடுக்கலாம். அண்டு நான் கொடுத்தனா வீடியோ லென்த் ஆகிட்டனால நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த இடத்துல கார்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து எப்படி சாக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹையஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு சாக்டரில் இருக்கிறாங்களோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து 10ல் இருக்குன்றதுனால நான் 10ல் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இதேமாரி நான் எந்தெந்த கார்டு வந்து எவ்வளோ லெவலில் இருக்கோ நான் தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சதுனால தான் ஓரளவுக்கு அதை நல்லா மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அண்டு முக்கியமாக இதை அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு ஏர்ட்ராப் இருக்குல்ல, அது வந்து ஃப்ளப்பி பேர்டு. ஓகேவா? இந்த ஃப்ளப்பி பேர்டு வந்து டான் பேஸ்டு. ஸோ இப்போ உள்ளார போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனால் பெருசாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் 50 ஸ்டார்ஸ் இருந்தாலே போதும். நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ எத்தனை ரெஃபரல் பண்ணியிருக்கேன், பண்ணதுனால முடிச்சிருக்கேன், அண்ட் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 92,000 பாயிண்ட் இருக்குது. அண்டு ஏர்ட்ராப் வந்துட்டு ஃபியூச்சர் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. என் பாயிண்ட்ஸ் வின் ரிவார்ட்ஸ். இந்த இடத்துல ஏர்ன்ற இடத்துல டெய்லி செக். ஓகேவா? இந்த ஷேர்ன்றது யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். இப்போ நான் உள்ளார போயிட்டு ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளார வந்துட்டு மறுபடியும் கொடுத்தனா ஆட் ஆகிடும். இவ்வளோ தான். அண்ட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ரெஃபரில் கட்டிடுறேன். ரெஃபர் வந்து ஒரே ஒரு மெம்பர் மட்டும்தான் வந்து ரெஃபரில் ஆகிருக்காங்க. அண்ட் இதில் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்துட்டு 0.1 அப்படின்றதுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா 500 ஜெம்ஸ் கிடைக்கும். அந்த 500 ஜெம்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்கிரேட் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல கம்மிங் ஜூன் இருக்கா, இது கம்மிங் ஜூன்லாம் இல்லை. நான் எல்லாத்தையுமே டாஸ்க் முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு வந்துட்டு கம்மிங் ஜூன் போட்டுருக்கு. உங்களுக்கு அப்படி இருக்காது. ஸோ ஸ்டார்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு சில வந்து டாஸ்க்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்க முடியும். அது நான் ஒரே ஒரு ஆள் தான் ரெஃபர் பண்ணேன். அவங்களால ரொம்ப அதிகமான வேலை இல்லை. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் பண்ணதுனால தான் எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது. அண்ட் பர் மினிட்டுக்கு வந்து 20 அப்படின்ற ரேஞ்சில் வந்து எனக்கு மைண்ட் ஆகிட்டு இருக்குது. நான் ஒரு ப்ளே பண்ணியே காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ உள்ளார போகுதா? பயங்கரமாக லேக் ஆகுது. ஃபோன் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒன்றுமே விளாட முடியல. ஓகே, இதெல்லாம் சுத்தமாக விளாட முடியல. ஸோ இது வந்து டான் பேஸ் தான். அதனால் வந்து இதே மறக்காமல் ஜாயின் பண்ணி விளாண்டுக்கணும்.